இந்த ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்து வெண்பொங்கல் செஞ்சு பாருங்க, வேற லெவலுங்க. வசந்த பவன் ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல பொங்கல் செஞ்செல்லாம் வாங்க. இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு வறுத்துடலாம். வறுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுல ஒரு கப் எடுத்தோமோ அதே அளவுல பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு கப்புக்கு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி, 4 விசிலுக்கு லைட்டா உப்பு போட்டு வேகும். இப்போ 4 விசில் நல்லா குழைய வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாதம் நல்லா சாஃப்டா மைய வெந்திருக்கும். இதை லைட்டா கரண்டியில மசிச்சிங்கன்னாவே நல்லா குழஞ்சிருக்குங்க. இதுல நம்ம தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி சாப் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை தட்டி போட்டுட்டு இஞ்சியும் சேர்த்துக்கங்க. இதோட முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா போட்டு இந்த தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தாளிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா பொங்கல் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அப்புறம் என்னங்க, இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட இந்த மாதிரி ஒரு சூப்பரான தாளிப்பு செஞ்சு வெண்பொங்கல் செஞ்சு நீங்களும் வந்து அசத்திடுங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான வெண்பொங்கல் தாளிப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.